வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விழுப்புரம் மாவட்டத்தில் புதன்கிழமை பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. தொடர் மழை மற்றும் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை. புதுச்சேரியில் பள்ளிகள் புதன்கிழமை வழக்கம் போல் செயல்படும். வெள்ளம் சூழ்ந்த பள்ளிகள் மற்றும் முகாம்களாக செயல்படும் பள்ளிகளுக்கான விடுமுறை தொடரும் என அறிவிப்பு. பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அறிவிப்பு. பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு தலா 2000 ரூபாய் நிவாரணம் வழங்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. புயலால் முழுமையாக சேதமடைந்த குடிசைகளுக்கு கலைஞர் கனவு இல்ல திட்டத்தில் வீடு கட்டுவதற்கு முன்னுரிமை. பகுதி சேதமடைந்த குடிசைகளுக்கு தலா 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மழையால் பாதிக்கப்பட்ட நெற்பயிர் உள்ளிட்ட இரவை பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 17,000 ரூபாய் வழங்கப்படும். மானாவாரி பயிர்களுக்கு ஹெக்டர் ஒன்றுக்கு 8,500 ரூபாய் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. எருது, பசு உள்ளிட்ட கால்நடைகள் உயிரிழப்புக்கு 37,500 ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும். வெள்ளாடு, செம்மறியாடு உயிரிழப்புக்கு 4,000 ரூபாய் வழங்கவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உத்தரவு. மழை வெள்ளத்தால் வாக்காளர் அடையாள அட்டை, ஆதார், குடும்ப அட்டைகளை இழந்தவர்களுக்கு புதிய அட்டை வழங்க சிறப்பு முகாம். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள மாணவ மாணவிகளுக்கு புதிய பாட புத்தகங்கள் வழங்கப்படும் எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை மாவட்டங்களில் பாதிப்புகளை கணக்கிட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் உத்தரவு. பாதிப்பு விவரங்களை கணக்கிட்டு அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். வெள்ள பாதிப்பு நிவாரணத்தை தமிழ்நாடு அரசு உயர்த்தி வழங்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். சேலம் மாவட்டத்தில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஆய்வு. பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் மற்றும் விவசாயிகளை சந்தித்து ஆறுதல். தென்பெண்ணை ஆற்றங்கரையோர மக்கள் பாதிக்கப்பட்டதற்கு முன் அறிவிப்பு கொடுக்காதது காரணம். திமுக அரசின் அலட்சிய போக்கே வெள்ள பாதிப்புகளுக்கு காரணம் எனவும் இபிஎஸ் சாடல். ஐந்து முறை முன்னெச்சரிக்கை கொடுத்த பிறகே சாத்தனூர் அணையில் இருந்து தென்பெண்ணை ஆற்றில் தண்ணீர் திறப்பு. எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் பதிலடி. சாத்தனூர் அணையில் தண்ணீர் திறப்பதற்கு முன்பு 5 முறை பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டது. வானிலை மைய அறிவுறுத்தல்களை உடனுக்குடன் செயல்படுத்தியதால் உயிரிழப்புகள் தவிர்க்கப்பட்டதாக அமைச்சர் சேகர் பாபு விளக்கம். எச்சரிக்கை நடவடிக்கை தொடர்ந்து எடுத்து வருகின்றோம். இந்த சாத்தனூர் டேமை பொறுத்தளவில் 5 முறை தண்ணீர் திறந்து விடப்படுகின்ற பொழுது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கரையோரம் வசிக்கின்ற மக்களுக்கு தண்டோரா மூலமாகவும் மாவட்ட ஆட்சியாளர் மூலமாகவும் நோட்டீஸ் அனுப்பி விழுப்புரம் மாவட்டம் அரசூரில் புயலால் பாதிக்கப்பட்ட 5க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மறியல் போராட்டம். அமைச்சர் பொன்முடி மற்றும் திமுக எம்பி, எம்எல்ஏ மீது சேற்றை அள்ளி வீசி மக்கள் ஆவேசம்.
அரசியல் உள்நோக்கத்துடன் அமைச்சர் பொன்முடி மீது சேற்றை வீசியுள்ளனர். எதிர்ப்புகளை கண்டு அஞ்சாமல் மக்கள் பணியாற்றுவோம் என்றும் அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். விஜயராணியும் அவரது உறவினர் ராமர் என்பவரும் உள்நோக்கத்தோடு வேண்டுமென்று அவர் மீது சேற்றை வாரி இறைத்திருக்கின்றார்கள். இது எதை காட்டுகிறது என்றால், முழுமையாக நிவாரணப் பணிகளை ஒரு புறம் அறிக்கையின் வாயிலாக பொய் வதந்தி பரப்பி பெஞ்சல் புயல் பாதிப்புகள் குறித்து மாநிலங்களவையில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, திமுக எம்பி அப்துல்லா பேச்சு. புயல் வெள்ள பாதிப்புகளை கணக்கிட்டு மத்திய அரசு உரிய நிவாரண நிதி வழங்க வேண்டும் என கோரிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரியும் தண்ணீரில் தத்தளித்துக் கொண்டிருந்த போது திரைப்படம் பார்த்துக் கொண்டிருந்தார் பிரதமர் மோடி. புயல் பாதிப்புக்கு உரிய நிவாரணம் வழங்கவில்லை என்றும் மக்களவையில் காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாக்கூர் கடும் விமர்சனம். அரசு கொடுத்திருக்கிறது. மத்திய அரசு இந்த மனப்பான்மையை மாற்ற வேண்டும். தமிழகத்திற்கு கிடைக்க வேண்டிய நியாயத்தை கொடுக்க வேண்டும். நேற்று தமிழகம் தண்ணீரிலே தத்தளித்துக் கொண்டிருந்த பொழுது மாண்புமிகு கடலூரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை சந்தித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆறுதல். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களையும் வழங்கினார். மக்களுக்கு தற்காலிக நிவாரணம் கொடுத்துவிட்டு போவதுதான் தீர்வா என திமுக அரசுக்கு தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கேள்வி. அதிகாரத்தில் அமர்த்தி அழகு பார்த்த மக்களை காக்க நிலையான திட்டங்களை தமிழ்நாடு அரசு தீட்டவில்லை எனவும் குற்றச்சாட்டு. சேலம் கோட்டை பகுதியில் 60 ஆண்டுகள் பழமையான அடுக்குமாடி வீடு இடிந்து விழுந்து விபத்து. பராமரிப்பு பணி மேற்கொண்டிருந்த 3 தொழிலாளிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். எடப்பாடி சரவங்கா நதியில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். ஆற்றில் ஆகாய தாமரைகளை அகற்றாததே பாதிப்புக்கு காரணம் என பொதுமக்கள் புகார். விக்கிரவாண்டிக்கு தேவையான உரிய நிவாரணத்தை பெற்று தருவேன். நிவாரணம் கோரி போராட்டம் நடத்திய கிராம மக்கள் முன்னிலையில் எம்எல்ஏ அன்னியூர் சிவா சத்தியம். என் மேல நம்பிக்கை வைங்க. நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் பதில் இருக்கிறேன். நான் போலீஸே தள்ளி நிலைகள் சொல்லியிருக்கிறேன். தயவு செய்து யார் யாருக்கெல்லாம் வீடு விழுந்திருக்குதோ அத்தனை பேருக்கு இந்த ஊர்ல வீடு வாங்கி கொடுப்பது என் பொறுப்பு. விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கிராமங்களுக்கு படிப்படியாக மின் விநியோகம் வழங்கப்படும். செஞ்சியில் வெள்ள மீட்பு பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதி. முழுமையாக மின் விநியோகம் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டு மீதம் இன்னும் ஒரு 24,000 வீடுகளுக்கு மட்டும் மின் விநியோகம் செய்வதற்கு இன்று காலை அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. மீதம் இருக்கக்கூடிய அனைத்து பகுதிகளுக்கும் சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டு இன்று பொதுமக்கள் அதை மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் நிவாரண உதவி. சென்னை பனையூரில் டிபி சத்திரம் பகுதி மக்களுக்கு அரிசி, பருப்பு உள்ளிட்ட மளிகை பொருட்களை வழங்கினார் விஜய். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நேரில் சென்று நிவாரணம் வழங்காதது ஏன்? வீட்டிற்கு வந்து நிவாரண உதவி வழங்கியிருந்தால் இப்படி அமர்ந்து பேசியிருக்க முடியாது என நடிகர் விஜய் விளக்கம். பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட வட மாவட்டங்களில் நேரில் நிவாரண உதவிகளை வழங்குகிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரில் சென்று நிவாரணம் வழங்கவில்லை என விமர்சனம் எழுந்த நிலையில் நடவடிக்கை.
திருவண்ணாமலை வஉசி நகர் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்த சிறுமி ரம்யாவின் உடல் மீட்பு. 3 நாட்களாக நடைபெற்று வந்த மீட்பு பணி நிறைவு. திருவண்ணாமலையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 4 பேர் மண் சரிவில் சிக்கி உயிரிழப்பு. உயிரிழந்தவர்களை தேடி சுற்றி வரும் வளர்ப்பு நாய். திருவண்ணாமலை நிலச்சரிவில் 7 பேர் புதையுண்ட சம்பவம். மேலும் ஒரு வீடியோ வெளியாகி அதிர்ச்சி. சாத்தனூர் அணைக்கு வரும் நீர்வரத்து 22.500 கன அடியாக குறைந்தது. அணைக்கு வரும் நீரை தென்பெண்ணை ஆற்றில் அப்படியே வெளியேற்றம். சாத்தனூர் அணையில் இருந்து 1,30,000 கன அடி தண்ணீர் திறந்தது ஏன்? தமிழ்நாடு அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. சேலம் மாவட்டம் மேச்சேரி தொப்பை ஆற்றில் சிக்கிய இளைஞர் பத்திரமாக மீட்பு. பாறையின் நடுவே சிக்கிக் கொண்டவரை கயிறு கட்டி மீட்ட தீயணைப்புத் துறையினர். கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் பகுதியில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் ஆவேசம். அதிகாரிகள் தங்களை கண்டுகொள்ளவில்லை என கூறி கடலூர் பன்ருட்டி சாலையில் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தொடர் கனமழையால் சுமார் 20,000 ஏக்கர் விளைநிலங்கள் சேதம். 371 வீடுகளின் சுவர் இடிந்துள்ளதாகவும் 60 கால்நடைகள் உயிரிழந்ததாகவும் தகவல். கோவை மாவட்டம் அன்னூர் புவனேஸ்வரி நகரில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீர். வீடுகள் இடிந்து உயிரிழக்கும் முன்பு அதிகாரிகள் தங்களை காப்பாற்றுமாறு குடியிருப்பு வாசிகள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நந்தி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. தரைப்பாலம் தண்ணீரில் மூழ்கியதால் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் கடும் பாதிப்பு. புதுச்சேரியில் மணப்பட்டு ஏரி உடைந்து ஊருக்குள் புகுந்த வெள்ள நீர். புதுச்சேரி கடலூர் சாலையை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 2 மடங்காக அதிகரிப்பு. நீர்வரத்து வினாடிக்கு 21,000 இருந்த நிலையில் தற்போது 43,000 உயர்வு. சமூக நீதி கருத்தியல் வெற்றி பெற ஒத்த கருத்துடைய சக்திகள் ஒன்றிணைந்துள்ளோம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. சமூக நீதியை பாஜக முழுமையாக நடைமுறைப்படுத்துவது இல்லை என குற்றச்சாட்டு. சாதிவாரி கணக்கெடுப்பையும் நடத்தணும்.
இதை செயல்படுத்த பாஜக அரசு மறுக்குது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா அதை வச்சு உண்மையான சமூக நிதியை வழங்கணும்னு தான் தயங்குறாங்க. சாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்க மறுக்கிறது மூலமா சமூக நிதிக்கும் மகளிர் இடஒதுக்கீடு சட்டத்தை தள்ளி போட்டதால டிசம்பர் 18 கூடுகிறது திமுக தலைமை செயற்குழு கூட்டம். கட்சியின் ஆக்கப்பூர்வ பணிகள் குறித்து ஆலோசிக்க உள்ளதாக பொதுச் செயலாளர் துரைமுருகன் அறிவிப்பு. அதிமுகவை ஒன்றிணைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். செஞ்சியில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கிய சசிகலாவிடம் கட்சி நிர்வாகி வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 20 பேர் விடுதலை. படகு ஓட்டுநர்கள் 3 பேருக்கு மீண்டும் சிறை தண்டனை வழங்கி இலங்கை நீதிமன்றம் தீர்ப்பு. தென்காசி, நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் போலி சான்றிதழ் அளித்து பணியில் சேர்ந்த 78 பேர் பணி நீக்கம். மாற்றுத்திறனாளி என போலி சான்றிதழ் அளித்து சேர்ந்ததாக எழுந்த புகாரில் அதிகாரிகள் நடவடிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் அருகே வாகன சோதனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல். சரக்கு வாகனத்தில் மூட்டை மூட்டையாக கஞ்சா கொண்டு வந்த 3 பேரை கைது செய்து போலீசார் விசாரணை. பொங்கல் பரிசு தொகுப்பில் சர்க்கரைக்கு பதிலாக 1 கிலோ வெல்லத்தை வழங்க உத்தரவிடக் கோரி வழக்கு. தமிழக அரசு தரப்பில் அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை டான்டி நிறுவனம் ஏற்று நடத்த கோரிய வழக்குகள் தள்ளுபடி. அனைத்து தொழிலாளர்களுக்கும் பண பலன்களை வழங்க தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அந்நிய மரங்களை அகற்றுவதற்காக பட்ஜெட்டில் கூடுதல் நிதி ஒதுக்குவது குறித்து பரிசீலிக்க வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். டாஸ்மாக் கடைகளில் காலி மதுபான பாட்டில்களை திரும்பப் பெறும் திட்டம் 2025 ஏப்ரல் மாதத்திற்குள் மாநிலம் முழுவதும் அமல்படுத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பேரிடர்களுக்கு இனி இயற்கையை குறை சொல்ல முடியாது, அவற்றுக்கு நாமே காரணம். உரிமைகள் பற்றி பேசும் மக்கள் தங்கள் கடமைகளை பற்றி கவலைப்படுவதில்லை என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் வேதனை. தூத்துக்குடி அருகே பட்டப்பகலில் இளைஞர் வெட்டி படுகொலை. வீட்டின் முன்பு நின்று கொண்டிருந்த போது 4 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தொடர்புடைய என்சிபி காவலர் ஆனந்த் கைது. சென்னை அசோக் நகரை சேர்ந்த காவலர் ஜேம்ஸ் ஏற்கனவே கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் ஒரு காவலர் பிடிபட்டார். திருப்பூர் மாவட்டம் மூத்தக்குழி 1000க்கும் மேற்பட்ட டிப்பர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தம். எம்சாண்ட் ஜல்லிக்கற்கள் விலை ஏற்றத்தை குறைக்க வேண்டும் என வலியுறுத்தல். சூரியனின் ஒளிவட்ட பாதையை ஆய்வு செய்ய PSLV C-59 ராக்கெட் நாளை விண்ணில் ஏவப்படுகிறது. 25 மணி நேர கவுண்டவுன் இன்று பிற்பகல் தொடங்கியது. புதிதாக அமல்படுத்தப்பட்ட 3 குற்றவியல் சட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணித்தார் பிரதமர் நரேந்திர மோடி.
சண்டிகரில் நடைபெற்ற பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர்கள் பலரும் பங்கேற்பு. அரசியலமைப்பின் லட்சியங்களை நாட்டு மக்கள் அனைவருக்கும் கொண்டு சேர்க்கவே புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல். அரசியலமைப்பு உருவாக்கப்பட்ட 75 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளதை சுட்டிக்காட்டி பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பால் வன்முறை நிகழ்வு சமய நல்லிணக்கத்தை குலைக்கும் நோக்கில் திட்டமிடப்பட்ட சதி. மக்களவையில் சமாஜ்வாதி எம்பி அகிலேஷ் யாதவ் குற்றச்சாட்டு. தாஜ்மஹாலை தகர்க்கப் போவதாக உத்தரப்பிரதேச சுற்றுலாத்துறைக்கு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு. மோப்பனாய் உதவியுடன் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் வெடிகுண்டு மிரட்டல் புரளி என அதிகாரிகள் தகவல்.